सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द. தசகம் 3. பகவத் பக்தி லட்சணங்கள். முதல் ஸ்லோகம். படந்தோ நாமானி. குருவாயூரப்பா, உன் அடியார்கள் நாமானி உன் திருநாமங்களை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். நாம சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார்கள். பிரமத்தபர சிந்தோ, மிகுந்த பேரானந்தமாகிய சிந்து கடல். சிந்தோ, அந்த ஆனந்த கடலிலே நிபத்திதாக மூழ்கியிருக்கிறார்கள். வரத, வரங்களை அருள்பவனே. தேரூபம், உன்னுடைய ரூபத்தை. ஸ்மரந்தோ, உன் வடிவை தியானித்து கொண்டு இருப்பார்கள். கதையந்தோ குணகதாக, உன்னை பற்றி குணங்களையும் கதைகளையும் கதையந்தோ வாயால் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சரந்தோ ஏ பக்தாக, அந்த அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் சரந்தோ பல சேத்திரங்கள் நோக்கி சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். துவயி கலு ரமந்தே பரமமு, உன்னிடத்திலேயே நன்றாக ஈடுபட்டு இன்புறுவார்கள், ஆனந்தமாக இருப்பார்கள். அமூன், இப்படிப்பட்ட பக்தர்களை அகம் தன்யான் மன்யே, நான் இவர்களையே பாக்கியசாலிகள் என்று மனதில் கருதுகின்றேன். சமதிகத சர்வாபி லஷிதான், ஏனென்றால் அவர்கள் எவ்வளவு பெருமை பெற்றவர்கள் என்றால் எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவர்கள். மற்ற தாழ்ந்த ஆசை எதுவும் இல்லாத அடியார்கள் எப்பொழுதும் பகவானை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசையை, விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஸ்லோகம் 2. கதக்லிஷ்டம் கஷ்டம். கஷ்டம், அடடா குருவாயூரப்பா, எனக்கு பெரிய கஷ்டம் என்னவென்றால் கதக்லிஷ்டம், என் மனமானது வாத நோயால் பாதிக்கப்பட்டு துன்பப்பட்டு வருகிறது. தவச்சரண சேவாரசபரேகி, உன்னுடைய திருவடிகளை சேவை செய்யும் பேரானந்தத்திலே கூட அனாசக்தம் சித்தம், விருப்பமில்லாமல் இருக்கிறது என்னுடைய நெஞ்சம். பவதி பத விஷ்ணு பத, ஐயோ, எங்கும் நிறைந்திருக்கும் குருவாயூரப்பா, குருதயாம், எனக்கு கருணை காட்டுவாய். பக்தி ஏற்பட வேண்டும் என்கின்ற கருணை காட்டுவாய். அந்த பக்தியானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், பவத் பாதாம்போஜ, உன்னுடைய திருவடி தாமரையை ஸ்மரண ரசிகோ, தியானித்து தியானித்து தியானிப்பதிலேயே விருப்பமாக இருக்க வேண்டும். நாம நிவகான், எண்ணில் அடங்காத நாமங்களின் தொகுதிகளை எல்லாம் அகம் காயம் காயம், நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதும். குகஜன விஜனே, அந்த இடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், விஜனே, மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருக்க வேண்டும். தாழ்ந்த குணமுள்ள மக்கள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருக்க வேண்டும். விவத்யாமி, அடியேன் அங்கே வசிக்க விரும்புகின்றேன். ஸ்லோகம் 3. 2வது ஸ்லோகத்தில் குருதயாம், அதாவது கருணையை காட்டு என கேட்டார். அந்த கருணையின் பெருமையை இந்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். கிருபா தே ஜாதா சித், குருவாயூரப்பா, உன்னுடைய கருணை கிடைத்து விட்டால் தனுப்ருதாம், மனிதர்களுக்கு கிமிவன் அகிலப்யம், இந்த உலகத்தில் எதுதான் கிடைக்காது. அவ்வளவு பெரிய கருணை உள்ளம் கொண்ட உனக்கு மதிய கிளேஷௌக, என்னுடைய துன்பங்களின் தொகுதியெல்லாம் பிரசமனதசா நாம கீயதி, என் துன்பங்களை அழிக்கும் நிலை என்பது இதெல்லாம் எம்மாத்திரம் பெரிய விஷயமே அல்ல. லோகேஸ்மின், இந்த உலகத்திலே நக்கேகே, அப்படிப்பட்ட அடியார்கள் இல்லையா? எப்படிப்பட்டவர்கள்?
அனிசமயி சோகாபிரகிதாக. எப்பொழுதும் பகவானே உன்னுடைய அடியார்கள் எல்லாம் சோகம் துன்பம் நீக்கியவர்களாக, பவத் பக்தா முக்தாக, உன்னுடைய பக்தர்கள் மோட்சம் பெற்று, அதாவது இவ்வுலகில் வாழும்போதே முக்திக்கு நிகரான ஆனந்தம், சுககதிம் பேரின்ப நிலை, அசக்தாக பற்றில்லாதவர்கள், தாழ்ந்த உலகியல் சுகத்தில் எந்த பற்றும் இல்லாதவர்கள், விதததே அடைகிறார்கள். இப்படி கண்ணெதிரே பார்க்கின்றேன். அதாவது உன்னுடைய அடியார்களுக்கு பிறவிப்பிணி என்னும் மொத்த துன்பத்தை போக்கி முக்திக்கு நிகரான பேரானந்தத்தை உலகத்தில் இந்த அச்சாவதார நிலையிலேயே நீ கொடுத்து கொண்டு இருக்கின்றாய். இப்படிப்பட்ட உனக்கு என் துன்பம் போக்குவது பெரிய விஷயமா? ஸ்லோகம் 4. இதில் பட்டத்திரி பக்திதான் பேரானந்தம் என்பதை பல பல முனிவர்கள் காட்டுகின்றார்கள் என அதை பற்றி கூறியிருக்கின்றார். முனி பிரௌடா, பகவானை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கும் முனிவர்கள், அந்த சிறந்த முனிவர்கள் அனைவரும் ஜெகதிகளு இந்த உலகத்திலே ரூடாக புகழ்பெற்றவர்கள், ஆனால் வெளிக்காட்டி கொள்வதில்லை. கதிகளு கூடாத்ம கதையக, மற்றவர்களுக்கு அதை வெளிப்படுத்தாமல் தங்களுடைய இருப்பை இரகசியமாக வைத்துக்கொண்டு பகவானை காண பகவானுடைய சேத்திரங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த முனிவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்றால், பவத் பாதாம்போஜ, உன்னுடைய திருவடி தாமரைகளை ஸ்மரண விருஜோ, தியானிப்பதிலேயே துன்பம் நீங்கியவர்கள், பிறவி துயரிலிருந்து விடுபட்டவர்கள். நாரத முகா, நாரதர் தொடக்கமாக எல்லா ரிஷிகளும் இப்படி துன்பம் நீங்கியவர்களாக உள்ளார்கள். சரந்தீசஸ்வைரம், குருவாயூரப்பா, இப்படிப்பட்ட முனிவர்கள் தங்கள் இஷ்டப்படி பூமியில் சஞ்சரிக்கின்றார்கள். சதத பரிநிர்பாத பரசித், எப்பொழுதும் எங்கும் எல்லா திசைகளிலும் ஒளி வீசக்கூடிய உயர்ந்த ஞானமாகிய சதானந்தாத்வைத ஆனந்த வடிவான, அதுபோல வேறு ஒன்றும் இரண்டாவதாக கிடையாது, ஒப்பற்றதான பிரசர பரிமக்னா கிமபரம், பக்தி வெள்ளத்திலே நன்றாக மூழ்கி இருக்கின்றார்கள். கிமபரம், இதற்கு மேல் என்ன வேண்டும் என பட்டத்ரி கூறுகின்றார். ஸ்லோகம் 5. நாம் பக்தியில் ஈடுபட்டுவிட்டால் அதுவே நம் எல்லா துன்பங்களையும் போக்கிவிடும் என இந்த ஸ்லோகத்தில் பட்டத்ரி கூறியிருக்கின்றார். பவத் பக்தி ஸ்பீதா, குருவாயூரப்பா, உன் மீது அடியேன் கொண்ட பக்தியானது எனக்கு நீ அருளிய இந்த பக்தி முழுமை பெறட்டும். ஸ்பீதா, முழுமையானதாக, பவத்து, பூரணமாக ஆகட்டும் என அருள் புரிய வேண்டும். மம சைவ, அந்த பக்தியே அசேஷ துன்பம், கிளேஷோக்கம், என்னுடைய மொத்தமான துன்பக் கூட்டத்தையும் பிரசமயேத், அழிக்க வல்லது. நகலு கிருதி சந்தேக கணிக்கா, என் இதயத்திலே அது குறித்து ஒரு சிறு துளி சந்தேகமும் இல்லை. கணிக்கா, ஒரு துளி. நசேத், ஒருவேளை அப்படி பக்தி துன்பத்தை போக்காது என்றால் என்ன நடக்கும்? வியாசஸ் யோக்திகி, புராணத்திலே வியாசருடைய வாக்கு சொன்ன வார்த்தையையும், தவச்ச வச்சனம், அர்ஜுனனுக்கு கீதையில் உபதேசம் செய்த உன் வாக்கு, உத்தம கீதை அனைத்தும், நைகம் அவசோ, வேதம் சொன்ன வாக்கு, பகவானை தியானிக்க வேண்டும் என்ற உபாசித்த அனைத்தும் என்ன ஆகும்? ரத்யா புருஷ வச்சன, தெருவில் செல்லக்கூடிய ஒரு பாமர மனிதனுடைய பேச்சு போலே. பவேன் மித்யா, எல்லாம் பொய்யாகிவிடுமே. பிராயம் அகிலம், அவ்வாறு பொய்யாகாது. அப்படி உன் பக்தி கஷ்டத்தை போக்காமல் இருக்காது. ஸ்லோகம் 6. இந்த பக்தி ஒவ்வொரு நிலையில் எப்படி ஆனந்தம் தருகின்றது என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். பகவத் பக்தி, உன்னுடைய பக்தியானது தாவத், உண்மையாகவே
பிரமுக மதுரா, தொடக்கத்திலிருந்தே மதுரமாக இருக்கின்றது. துவத், உன்னுடைய குணரசாத், குணானுபவம் என்ற ஆனந்தத்தினாலே பகவானின் குணத்தை நாம் அனுபவிக்கின்றோம். கிமப்யா ரூடா சேத், அதே பக்தியானது கொஞ்சம் வளர்ந்தாலே, அதாவது பக்குவம் அடைந்தாலே என்ன பண்ணுறதாம்? அகில பரிதாப, அனைத்து துன்பங்களையும் பிரசமணி போக்கிவிடுகின்றது. நன்றாக நிலை பெற்று விட்டால் அது என்ன ஆகும் என்றால், புனசாந்தே, மீண்டும் முழுமை பெற்ற நிலையிலே, ஸ்வாந்தே, தன்னுடைய மனத்திலே, விமல, தூய்மையான பரிபோதோதயமிலன், ஞானம் மலர்வதாலே ஏற்படக்கூடிய அந்த ஞானானந்தத்தால் கிடைத்த பக்தி, மகானந்தாத்வைத்தம், பகவானே அனுபவித்தல் என்னும் ஒப்பற்ற பேரானந்தமாக திசதி தருகின்றாய். கிமித பிரார்த்தயம் பரம், அப்பொழுது இந்த பக்தியை தவிர வேறு என்ன வேண்ட வேண்டும் பகவானிடம்? ஸ்லோகம் 7. இந்த ஸ்லோகத்தில் எல்லா புலன்களும் பக்தியில் ஈடுபட வேண்டும் என்று பட்டத்ரி பிரார்த்திக்கின்றார். விதூய கிளேஷான்மி, கிளேஷான்மி, என்னுடைய வாதரோக கஷ்டங்களை எல்லாம் விதூய, குருவாயிரப்பா நீ போக்கி அருள வேண்டும். குரு சரண யுக்மம், இந்த அருளை செய்வாயாக. என்னுடைய 2 பாதங்களும் பவட்சேத்ர, உன்னுடைய திருக்கோவிலை பிராப்தோ, அடைவதிலே திருதரசம், நாட்டம் கொள்ள வேண்டும், மற்றவற்றில் அல்ல. கரம பிச்சதே, என்னுடைய கையும் கூட உன்னுடைய பூஜன வீதௌ, உனக்கு பூஜை செய்வதால் என் கை மகிழ்ச்சி அடைய வேண்டும். பவன் மூர்த்தியாலோகே, உன்னுடைய திருமேனியை தரிசிப்பதிலே நயனமதத்தே பாத துளசி, என் கண்கள் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். உன்னுடைய பாத துளசியை நுகர்ந்து பார்ப்பதில்தான் பரிகிராணே கிராணம், என்னுடைய மூக்கு மகிழ வேண்டும். ஸ்ரவணம் அபிதே, என்னுடைய காது உன்னுடைய சாரு சரித்தே, அழகிய கதைகளை கேட்டுத்தான் காதுகள் மகிழ வேண்டும், மற்ற விஷயத்தை கேட்டு அல்ல. இதற்கு நீ அருள் புரிவாயாக. ஸ்லோகம் 8. இதில் பட்டத்ரி தனக்கு வந்துள்ள நோயை மறக்கும்படி வேண்டுகின்றார். பிரபுதா திவ்யாதி, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆதி வியாதி என்ற வியாதியினாலே ஏற்பட்ட பிரசப சலித்தே, மிகவும் துன்புற்று இருக்கக்கூடிய மாமக ஹ்ருதி, என்னுடைய இதயம் கலங்கியுள்ளது. துவதீயம் துவத்ரூபம், அந்த உள்ளத்திலே உன்னுடையதான வடிவம் அது எப்படிப்பட்டது? பரமரச சித்ரூபம், பரம மிக உயர்ந்த ரச ஆனந்தமே வடிவெடுத்த, சித் ஞானமே வடிவெடுத்த ரூபம், உன்னுடைய வடிவமானது முதியாத், என் மனதில் தோன்றட்டும். உதஞ்சத், பரவசத்தாலே ரோமாஞ்சோ, ரோமங்கள், பக்தி பரவசத்தால் உன் வடிவம் உள்ளத்தில் வரும்பொழுது நம்மை அறியாமல் மேனியானது மெய்சிலிருப்பதை நாம் காணலாம். பகு ஹர்ஷ, பேரானந்தத்திலே சுனிவகோ, கண்ணீர் துளிகள் அதிகமாக கலித, கண்களிலிருந்து சிந்துகின்றது. இப்படிப்பட்ட பக்தி நிலையில் துருபசம, முடிவே இல்லாத பீட்டா, வியாதியால் ஏற்பட்ட பரிபவான், துன்பங்களை எல்லாம் யதா விஸ்மர்யாசம், நான் மறக்கும்படியாக செய்ய வேண்டும். ஸ்லோகம் 9. பட்டத்ரி இதில் குருவாயூரப்பனிடம் பிரார்த்திக்கின்றார். பேரானந்தம் தரும் பக்தியைத்தான், இல்லாவிட்டால் உனக்கு அவ பெயர் வந்துவிடும் என வேண்டுகின்றார். மருத்கேகாதீச, வாயுபுரத்தின் தலைவனே, குருவாயூருக்கு அப்பனே, குருவாயூரப்பனே, துவயி கலு பராஞ்சோபி, உன்னிடத்தில் பக்தி இல்லாதவர்கள் கூட
இந்த உலகில் சுகினக சுகமாக வாழ்கின்றார்கள் அல்லவா. பவத் ஸ்நேகி சோகம், உன்னிடம் ஸ்நேகம் கொண்ட நானோ சுபகு மிகவுமே பரிதப்பியேச்ச துன்பப்படுகிறேன். கிமிதம், இது என்ன கொடுமை. அகீர்த்திஸ்தே, உனக்கு கெட்ட பெயர் மாபூத் வராமல் இருக்கட்டும். அதற்காகவாவது வரத, வரங்களை அளிப்பவனே, கதபாரம், இந்த நோயால் ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் பிரசமயன் போக்கி பவத் பக்தோஸ்தம்சம், பக்தர்களிலே தலை சிறந்த பக்தனாக ஜடிதி குருமாம், விரைவில் என்னை ஆக்கிவிட வேண்டும். கம்சதமன, கம்சனை அழித்தவனே, அதாவது கம்சனையே அழித்த உனக்கு என் நோயால் ஏற்பட்ட துன்பங்களை நீ விரட்டிவிட வேண்டும் என பிரார்த்திக்கின்றார். ஸ்லோகம் 10. இதில் குருவாயூரப்பன் பட்டத்திரியிடம் கேட்கின்றார். நோயை போக்கு போக்கு என்கின்றாய், போக்கிவிட்டால் என்ன செய்வாய் என கேட்க பட்டத்திரி கூறுகின்றார். கிமுக்தயிர் பூயோ பிகி, மீண்டும் மீண்டும் சொல்வதாலே என்ன பயன் என்றால், தவகி கருணா, குருவாயூரப்பா உன்னுடைய கருணை யாவத்து தியா, எப்பொழுது தோன்றுமோ, அகம் தாவத்தேவ, நான் அதுவரை பிரகித விவிதார்த்த பிரலபிதக, பலவிதமான துன்பங்களை பற்றி புலம்புவதை விட்டுவிட்டு புறக்ளுப்தே பாதே, என் கண்ணெதிரே இருக்கக்கூடிய உன் திருவடியில் வரதனே, வரங்களை அருள்பவனே, தவ நேஷ்யாமி, என்னுடைய மீதமுள்ள திவசான் நாட்களை கழித்து விடுவேன். யதா சக்தி வியக்தம், எனக்கு எவ்வளவு தூரம் சக்தி இருக்கின்றதோ அந்த சக்திக்கு தக்கபடி வியக்தம் நிச்சயமாக, நதி நுதி நிஷேவா, 3 விஷயங்களை செய்வேன் என்கின்றார். நதி, பகவானை விழுந்து வணங்குதல். நுதி, அவன் நாமங்களை பாடுதல். நிஷேவா, உனக்கு வழிபாடு செய்தல். விரச்சயன், இவ்வாறு எல்லாம் செய்து கொண்டு என் மீத வாழ்நாளை கழித்து விடுவேன் என பட்டத்திரி குருவாயூரப்பனை பிரார்த்திக்கின்றார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.